35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வருமான வரி, செல்வ வரி பாக்கி வட்டியுடன் சேர்த்து 20 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. தீபா இந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்று பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் இந்த வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் முடக்கப்பட்ட ஜெயலலிதாவின் சொத்துகள் ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரி பாக்கியை செலுத்த கூறி வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து தீபா தொடர்ந்த வழக்கு 2026 ஜனவரி 31 வரையிலான காலகட்டத்திற்கு வருமான வரி பாக்கி வட்டியுடன் சேர்த்து 9 கோடியே 17,962 ரூபாய் உள்ளது என்று வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. ஜெயலலிதாவின் வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபக் தவணை முறையில் 1,12,50,000 ரூபாயை செலுத்தியுள்ளார் என்றும் வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு பிப்ரவரி 18 மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.